ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, எப்படி நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுறதுலேருந்து வெளியே வரணும்னு. ஸோ இப்போ நான் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறேன். என்னை பார்த்தவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் நான் ரொம்ப ஒரு சஃபரிங்கில் இருக்கேன். ஆனால் நான் அந்த சஃபரிங் கூட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணல, அதனால் நான் சஃபரிங் இல்லை. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எப்படி நம்ம கஷ்டங்கள் கிடையாது, நம்ம எண்ணங்கள் கிடையாது, நம்ம தாட்ஸ் கிடையாது. அதனால் நம்ம சஃபர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எப்படி நீங்கள் சஃபரிங்லேருந்து உங்கள் துயரத்துலேருந்து வெளியே வரலான்னு அந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளுமே உங்கள் மனசில் தான் இருக்குது, உங்கள் எண்ணங்கள். மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. மேபி உடம்புல இருக்கலாம், உடம்புல இருந்தால் கூட அது நீங்களாக இருக்க மாட்டீங்க. அது இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் போயிடும், கொஞ்சம் நல்ல சரியாயிரும். இல்லை அப்படி ரொம்ப ரேர் கேசஸில் உடம்புல பெயின் இருக்குது. மற்றபடி 99% பேருக்கு மனசில் இருக்க துயரம் தான். அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் சஃபரிங் இல்லை, நீங்கள் உங்கள் எமோஷன்ஸும் இல்லை, நீங்கள் உங்கள் மைண்ட் இல்லை, நீங்கள் உங்கள் பாடி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்னது? எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் பார்க்குற ஒன்று, இந்த உடம்புக்குள்ளேருந்து ஒன்று பார்த்துட்ருக்கு, ஒரு விட்னஸ், ஒரு அவேர்னஸ். அதான் நீங்கள் உங்கள் சஃபரிங் கிடையாது. நீங்கள் அது கூட அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுவாக இருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கோவம் வருது, ஏன்னா கோவம் வருது, நான் கோவம் அப்படின்னு நினச்சா நீங்கள் கோவம் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் கோவத்தோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. கோவம், ஓகே கோவம், அது அப்படி போகுது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் போகும். நீங்கள் அதனால் அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவேர்னஸ் வச்சுக்கோங்க. லெட் இட் கோ. அதனால் நீங்கள் கோவம் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க ஒரு அப்சர்வர். இதுதான் ஈஸியான முடிவு. ஸோ யாருமே உங்களை பற்றி கவலைப்படலை, அது ஒரு நல்ல விஷயம் கேட்குறதுக்கு. ஸோ உங்கள் துயரத்திலேருந்து எப்படி வெளியே வரலாம்? துயரம் உங்களுக்கு வெளியே நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அதை யோசிக்காதீங்க. நீங்கள் கடந்த காலத்தையும் யோசிக்காதீங்க, எதிர்காலத்தையும் யோசிக்காதீங்க. இந்த மோமெண்ட் உங்கள் உடம்புல இருங்க, உங்கள் பாடியில் இருங்க. உங்கள் சஃபரிங்கை ஒரு மூணாவது விஷயமா, இன்னொரு விஷயமா பாருங்கள். ஆனால் அது ஒரு காரணத்துக்கு தான் வருது. ஏதோ ஒரு மாற்றம் அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் நீங்கள் அதை ஒரு இன்னொரு விஷயமா பாருங்கள். ஓகே, நீங்கள் அது கூட அடையாளப்படுத்திக்காதீங்க. சஃபரிங் இருக்கட்டு, சஃபரிங் போட்டு எதையும் மாற்றணும்னு ஆசைப்படாதீங்க. அந்த மாற்றணுங்கிற ஆசைப்படுறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை விட்னஸ் பண்ணுங்கள். அதை அனுபவிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுங்கள், கவனிங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ, ஆனால் ரொம்ப தேவையான ஒரு வீடியோ. உங்கள் கஷ்டம், துயரம், உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் இன்னொரு ஆளாக, இன்னொரு இதாக பார்க்குற ஒரு இதுவாக பாருங்கள். நீங்கள் அது கிடையாது, அது வரும் போகும். மேகங்கள் எப்படி போகுதோ அதே மாதிரி தான் உங்கள் எண்ணங்கள் வரும் போகும். ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் என்னென்னா, எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டதுலேருந்து எப்படி வெளியே வரணும். ஓகே காய்ஸ், நான் ஒரு சஃபரிங்கில் இருக்கிறேன், ஆனால் நான் சஃபரிங்கோட ஐடென்டிஃபை பண்ணல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ப்ரெசன்ஸில் தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கூட நான் என்ன அடையாளப்படுத்திக்கலாம், அதை இன்னொரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓகே காய்ஸ், நீங்கள் இது கூட உங்களை அடையாளப்படுத்திக்காதீங்க. உங்கள் எமோஷன்ஸ் இல்லை, நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள். ஓகே காய்ஸ், ஹோப் இட் ஹெல்ப்ஸ்.